சுமதி, குழு காசு இன்னும் கொடுக்காம இருக்கியேடி. நீ ஒழுங்கா கட்டுவான்னு நினச்சி தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன். அவளை வேற என்ன இல்லை கிளிக்காளுவே. என்னடி இப்படி பண்ணுறா? அக்கா இப்போ கொஞ்சம் தொழில் சரியில்லைக்கா, கொஞ்சம் பொறுங்க, எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஏண்டி மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்கலன்னா அவளை வேறும் சண்டை போட்டுட்டு மாய் வாழுவேன்னு உனக்கு தெரியாதா? வேறும் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படிடி ஒத்துக்குவாளுவ? நீங்கள் தாக்கா ஏதாவது பேசி ரெடி பண்ணி விடணும். தொழில் ரொம்ப மோசமாக இருக்குக்கா, அவங்களுக்கு ஒழுங்காக வேலை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. என்ன செய்யனே புரியல, அதான்க்கா உன்னை பார்க்க வந்தேன். ஏண்டி உனக்கு நல்லா தானே தொழில் போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னாச்சு? என்னக்கா சொல்ல, தொழிலில் ரொம்ப போட்டியாகி போயிடுச்சு, அதனால தான் இப்போ இப்படி இருக்குது. கொஞ்சம் ஏதாவது பேசி இது பண்ணுங்கக்கா, கண்டிப்பாக கட்டிடுவாங்க. உங்களுக்கே தெரியும்லக்கா, எப்போவுமே நான் சொல்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த தடவை தானக்கா லேட் ஆகிட்டு, கொஞ்சம் பேசி இது பண்ணுங்கக்கா. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுடி, இருந்தாலும் எல்லாரும் ஒத்துக்குவாளுவலா? உனக்கே தெரியும் தானே, அதான் நான் என்ன செய்ய முடியும்? அக்கா நீங்கள் சொன்னால் கேட்பாங்கக்கா. ஒரு மாதம் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க, அடுத்த மாதம்லாம் கரெக்டாக கட்டிடுவாங்க. சரிடி, நான் பேசி பார்க்கேன். இருந்தாலும் நீ வேற எங்கேயாவது ரெடி பண்ணு, சரியா? சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா, வரேங்க. நல்லா தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னதான் ஆச்சுன்னு தெரில பாவம். எந்த குழுவில் காசு எடுத்தாலும் அவ்வளோ கரெக்டாக கொடுப்பா. இப்போ என்ன ஆச்சோ? சரி, நம்ம பேசி பார்ப்போம். என்னக்கா எதுக்கு கூப்பிட்டு விட்டுருந்தியே? ஒன்றும் இல்லாட்டி, நம்ம சுமதி இருக்கல்ல, அவளுக்கு இந்த மாதம் கட்ட முடியலையா? அவள் தொழிலும் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கான். அதான் இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அடுத்த மாதத்துலேருந்து பைசா கரெக்டாக கட்டிடுவாங்க அப்படிங்க. அதான் உங்கள்கிட்டலாம் பேசியாச்சுன்னா நீங்களும் மற்ற ஆள்கிட்ட சொல்லிடுவீல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏக்கா நான் ஒரு மாதம் கேட்டால் மட்டும் நீ சும்மா இருப்பியோ? அவளுக்கு மட்டும் இது என்ன புது ஸ்கீமா? ஏக்கா எங்களுக்கெல்லாம் எப்போமாவது இப்படி செஞ்சிருக்கலாக்கா. மாதம் மாதம் மொத்தமாக கொடுக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அது கொடுத்துருவோம்லக்கா. ஏன் அவளுக்கு மட்டும் இப்படி பண்ணுறியா? அதானே, அவளுக்கு மட்டும் இது என்ன புதுசாக இருக்கு? மற்றவங்களுக்கு யாருக்காவது இப்படி ஒரு மாதம் துட்டு இல்லைன்னா சரின்னு சொல்லுவீங்களாக்கும். சரிதான். ஏக்கா அவ இருக்கும்போது என்ன ஆட்டெல்லாம் போட்டா, இப்போ அவளுக்கு மட்டும் தொழில் இல்லையா, அதனால் ஒரு மாதம் விட்டு கொடுக்கணுமா? நமக்கு என்னைக்காவது இப்படின்னா அந்த அக்கா கேட்பாவலாம். என்னக்கா இது கதை? அதானே, அவளுக்கு மட்டும் இப்படி பதிஞ்சு பேசுகிறாவ. நான் ஒரு மாதம் இல்லைன்னு சொன்னதுக்கு நீ ஏதாவது கடன் வாங்கியாவது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாவல்ல. ஏடி ரவி, இங்கேயும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என்னக்கா நீங்கள் அயலுக்கு மட்டும் ஒரு மாதிரி பேசினோன்னா எங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி பேசினா பரவாயில்ல, அவளுக்கு மட்டும் என்ன புதுசாக ஒரு மாதம் கழிச்சு கட்டலாம், இங்கேயே நாங்களாம் கழிச்சு கட்டலான்னு சொன்னால் ஒத்துப்பிலா? ஏடி, ஒரு ஆளுக்கு கஷ்டம் வர்றதுன்னா சொல்லிட்டா வரோம். சரி, அந்த பிள்ளைக்கு இப்போ இப்படி நடந்திருக்கு, நம்ம இப்படி ஒரு விட்டு கொடுத்தா நமக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி வரும்போது செஞ்சுக்கலாம். அதுக்காண்டி வீம்புக்குன்னே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் செய்ய முடியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தொழில் இல்லை, அதனால தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்றைக்காவது அப்படி கேட்டிருக்கிய? நல்லா உன் புருஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீம்புக்குன்னு கேட்டால் யாரடி செய்ய முடியும்? அந்த பிள்ளைக்கு உண்மையிலே நஷ்டமாயிட்டுன்றதுனால தான் நம்ம செய்ய கேட்கோம். இதில் 20 பேர் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கேட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் நம்ம கழிச்சிக்க போக போகிறோம், அவ்வளோந்தானே. இதுக்கு போயிட்டு ஆளாளுக்கு பொங்குறிய? ஏக்கா என் புருஷன் கூட தான் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேக்கேன், அப்போ நான் ஒரு மாதம் கழிச்சு தரேன்னு சொன்னால் ஒத்திப்பில? இந்தாட்டி, உன் புருஷன் வேலைக்கு போகலன்னா நீ வேலைக்கு போக தானே செய்கிறா? அதாண்டி வீம்புக்குன்னே செய்யணும்னு நினைக்கியே. அடே, இந்த மாதம் எல்லாரும் ஷேர் பண்ணி கட்டுவோம், சரியா? ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யணும்டி, இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாது. உங்களை என்ன ஒரே ஆளாக சேர்ந்து கட்ட சொல்கிறோம்? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கட்ட போகிறோம். அடுத்த மாதம் நீங்கள் கட்டுறது குறைய போகுது, அவ்வளோந்தானே. இதுக்கு போயிட்டு இப்படி நிலை நிற்கிய? சரிக்கா, நீ இவ்வளோ சொல்கிற, இதுக்கு மேலே உன்ட்ட என்ன சொல்ல?
பாத்தியக்கா, நம்ம இவ்வளோ சொல்லியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறவன் இந்த அக்கா. இனிமே அடுத்த தடவை இந்த அக்காட்ட குழுல கட்டக்கூடாதுக்கா. நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருவோம் என்ன? சரிடி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே போட்டு கெட்டுவோமே. நமக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த அக்கா செய்யாமலே போயிடுவாவே. வாடி போவோம். ஆட கடவுளே, இவ்வளோ நேரம் இப்படி பேசினா என் கூட சேர்ந்து கடைசியில் அந்த அக்கா சொன்னதை கேட்டுட்டு சரிங்கால. சரி சரி, நாளைக்கு எல்லாரும் காசு எடுத்துட்டு வந்துடுங்க. வாங்கட்டி போவோம். ஓவரா பண்ணாதாடி, நம்ம என்ன இங்கேயே டேராப்பட போகிறோம். அவன் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னடி நீ இன்னும் போகலையா? நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க. யாருக்காவது ஒரு நேரம் இப்படி வரும்போது எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சாதானக்கா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். நான் அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு வரும்போது காசு எடுத்துகிட்டு வந்துடுச்சு இல்லையா? சரிக்கா, வரேன்.